ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பூவி. உங்களுக்கு ஒரு சிம்பிளான வேலை, ஒரு கத்திரிக்காய் தொக்கு வீடியோ நான் பண்ணி காட்டுறேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் கடாயில் ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. வெடிஞ்சதுமே ஒரு தக்காளி போட்டு, ஒரு வெங்காயம் போட்டு, ஒரு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்படியே பச்சையாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஓகேவா, ஈக்குவலாக நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதக்கணும். ஓகே, அப்புறம் கத்திரிக்காய், என்ன டைப் ஆஃப் கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய். ஸோ அந்த வதக்கின வெங்காய தக்காளியோடைய கத்திரிக்காயும் போட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு கிரேவிக்கு நம்ம என்ன போட போகிறோம்னா, நான் 1 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு அண்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். விழுதாக தேங்காய்க்கு பதிலாக நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பயே இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மூட வச்சு நம்ம சுருள வதக்கணுங்க. தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல. அதில் இருக்கிற அந்த கத்திரிக்காயில் அந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணி பசையே போதும். ஸோ மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. பெஸ்ட்டு சைடிஷ் ஃபார் தயிர் சாதம் அண்ட் ரசம் சாதம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை அட் யுவர் ஹோம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் இன்றைக்கி சிம்பிளாக தயிர் சாதம் மட்டும் நான் செஞ்சுட்டு அதுக்கு இந்த தொட்டுக்க கத்திரிக்காய் கிரேவி வச்சுக்கிட்டேன். ரொம்ப அப்படியே எனக்கு இப்போயே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பைட் ஃபார் யூ உங்களுக்கு. ட்ரை அட் யுவர் ஹோம். ஹோப் யூ லைக் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த கத்திரிக்காய் வீடியோஸே நான் 2-3 டைப் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது ஒரு டைப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். See you later.